ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்லாம் போட்டு கார்டன்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம செடி வச்சா தானே அதுக்கு அழகு. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் பரிச்சயமானார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி சின்ன இடமா இருந்தாலும் அவங்க வந்து இந்த வேப்பம்பட்டு வந்து 1 இயர் கூட ஆகலை. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சும்மாவே வந்து விதை போடுறாங்க. அந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து முளைக்குது. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு சில செடி வந்து எக்ஸ்ட்ரா தான் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வந்து வச்சுக்கோ, நல்லா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அவங்க வீட்டு முன்னாடி இருந்த அந்த செடிங்களாக தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் இந்த கிளிப்பிங்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்ன இடம், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் வச்சுருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையை கொண்டு வந்து மண்ணில் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மரம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் விதை வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து தேவையான அந்த போஷாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுச்சாணம், அந்த ஆட்டு அந்த புழுக்கை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வளருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தான் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே களிமண்ணில் பார்த்தீங்கன்னா செடி வந்து வளர்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ எங்கள் வீட்டு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா களிமண்ணாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஓகே, நல்ல ஆழம் இல்லை. ஓகே, இந்த அளவுக்கு இப்போ மண்ணு கொட்டணும் இருக்கு. ஆமாம், இந்த மண்ணெல்லாம் போட முடியாது. ஆமாம், எடுத்துகிட்டு வரட்டாது. இந்த மண் தான் எடுத்துட்டு வரும். ஆமாம், கொஞ்சம் மீறி பண்ணு போடணும். ஓ, கல்லா இதெல்லாம் இதுவா? உழுக்க தான் எல்லாமே. இப்போ இந்த மண் எடுத்துட்டு ஓடு. ஆனால் அந்த களிமண்ணை கூட பார்த்திங்கன்னா பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை வந்து பக்குவமாக வந்து நம்ம போட்டு அதில் விதை போட்டு நம்ம அதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வந்து பராமரித்தா அதுலேயுமே செடி வந்து வளரதான் செய்யுது. அதுதான் நான் அவங்க வீட்டில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில செடியெல்லாம் மண்ணோட தோண்டி அப்படியே வந்து கொடுத்துருந்தாரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாமரம், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே வளர்ந்துருக்கு. அவங்க ஜஸ்ட்டு கொட்டையை தான் போட்டிருக்காங்க. அந்த கொட்டையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வேப்பம்பட்டு வந்து 1 வருஷம் கூட ஆகலை. அப்படி இருக்கப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சின்ன இடத்துலையே நல்லா வந்து இந்த செடியெல்லாம் வந்து வளர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாமரத்தில் ஒன்று எக்ஸ்ட்ரஸாக இருந்திருக்கு, அதை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரமும் ஒரு சின்னதாக வந்து வளர்ந்துருக்கு, அதுவுமே கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் மரமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வளர்ந்துருக்கு, அதில் ஒன்று வந்து தோண்டி அப்படியே வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் மரம், இந்த போம் கிரானைட் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக வந்து எடுத்து அதையுமே வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவரும் கூடவே வந்து நான் கடப்பாறை பக்கத்தில் வந்து கிடச்சிருந்தது ஒருத்தர்கிட்ட, அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து நான் கடப்பாறை யூஸ் பண்ணி நான் பள்ளம் வந்து தோண்டி கொடுத்துட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து நடுறதுக்கு உதவி வந்து பண்ணியிருந்தார். இப்போ அந்த செடி நடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுப்புழுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ரகமான மண்ணெல்லாம் கூட சேர்ந்து கலந்து தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஸோ களிமண் மட்டுமே போட்டால் வளராதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கூடவே இந்த பட்ரோஸ் இதெல்லாம் கூட நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு, அது கூட அழகாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 2 செடி வந்து வேரோட பிடுங்கி வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழை, அதையுமே பார்த்தீங்கன்னா 2 வேரோட பிடுங்கி வந்து கொடுத்துருந்தாரு. அது கூட பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் நான் வந்து நட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி நான் அது வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் தோண்டி அதில் வந்து செடி நடுறப்ப பாம்பு தோல் வந்து இங்கே இருந்திருக்கு. பாம்பு எந்த பாம்பா இருந்தா அது தண்ணி பாம்பா நல்ல பாம்பா? அப்போ இங்கே பாம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கு. இந்த ஏரியாவில் இருக்குது, பார்த்துருக்கேன் பெருசு பெருசா. பா. ஸோ வீட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க் ஏரியாவில் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி அதில் கூட பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி, இந்த துளசி செடியெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ துளசி செடி வந்து பார்த்தீங்கன்னா வரலை, பெரண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மண்ணை வந்து கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக மண்ணை கொட்டி நான் அதில் அந்த சங்குப்பூ விதை வந்து போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் டைமு மார்க்கெட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பு வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சு எடுத்துட்டு மறுநாள் வந்து நான் மண்ணில் வந்து புதுசாக வந்து நான் விதைச்சிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த புதினா எல்லாமே பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளவே நமக்கு இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் கூட போட்டு நம்ம வந்து விதைச்சா அது வந்து வளருது தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் வைகுண்ட ஏகாதசி இல்லையா, அதனால் இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி டிசம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைமில் நான் வெளியில் வந்து போயிருந்தேன். இந்த பூ பழம், அதுக்கப்புறம் இந்த வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டக்குளம்னு இருக்கும். அந்த ரெட்டக்குளத்துக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா
ஒரு டிஃபன் கடை வந்து இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகவே வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணி நான் அதை வந்து வாங்கிட்டு வந்து நான் அம்மாவுக்கும் கொடுத்து நானும் வந்து சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் மீடியமாக தான் இருந்தது. பட் ஆனால் அது 100 రూపీస్. బాగుందా చెప్పుమా, ఎట్లా ఉంది? బాగుందంటే బాగా ఉంది, బాగా ఏమ్మా ఎత్తకూడదా ఇది కూడా? ఏం తెచ్చేది? తినేది మొదలుకొని ఎత్తుకుంటా కూర్చుంటారా? తినేది చేసేది వస్తువులు అంతా మరుగా చేసుకుంటున్నారు. ఆ కాలం వాళ్ళు ఎట్లుంటారో ఈరోజు అంత విలంబరం చేసుకుని ఎట్లుంటారు. అన్నిటికీ మూతి చూపిమా, ఎదిమే ఒక స్పోర్టివ్గా ఎత్తుకో. వద్దు, ఎన్నిసార్లు దోశ తినే చూపెడతావు, అన్నం తినే చూపెడతావు. ఇప్పుడు ఇది తెచ్చేది మన తినే తెచ్చుకుంటు. அந்த சில்லி பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்து அம்மாக்கும் கொடுத்து சாப்பிட்றப்ப வந்து தெரியாதனமாக வீடியோ எடுத்துகிட்டேன். நல்லா வந்து திட்டு வாங்கியாச்சு. ஆக மொத்தத்தில் அவங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து மூஞ்சி காமிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் வந்து அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பு யூஸ் பண்ணி நம்ம தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு அந்த செடிங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த அச்சு இருக்குது. அந்த அச்சில் கோலமாவு மேலே போட்டு பூசினாலே போதும், இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கீழே வந்து கிடச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கோலமாவுலலாம் கோலம் போடலாம் தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் மாதிரி நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த சாக் பீஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நான் போட்ட பழக்கம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது மறக்காமல் அது வந்து இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோலம்லாம் போட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாசல்னு வந்து அமைச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த வாசலை வந்து கூட்டி பெருக்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லாமல் அதையுமே நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் கோலம் போடாமல் வந்து எப்பயுமே வந்து தரித்திரமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்காவது நம்ம இந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானே வந்து கோலம் போட்டு இந்த கோலமாவை யூஸ் பண்ணி இந்த அச்சிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வச்சு, இதெல்லாம் தேவையாங்க, இதெல்லாமே லேடிஸ் பண்ண வேண்டிய வேலை. ஸோ காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி வீட்டு முன்னாடி வந்து பெருக்கி கோலம் போடுற வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா, அப்படி தானே? ஈவன் இந்த சாமி ரூமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வைக்கிறது, இந்த விளக்கு ஏற்றுற முதற்கொண்டு எல்லாமே நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சில டிஷ்ஷஸ் அந்த ரெசிபீஸ்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பல வருஷமாக நானே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கல்யாணம் இருந்தால் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக இதெல்லாமே வந்து செஞ்சுருப்பா. ஸோ அது எத்தனை பேர் வந்து செய்கிறாங்கன்னு தெரியல இப்போல்லாம், பட் செய்கிறவங்கள நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விதையெல்லாம் கூட நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா செடிங்க தான் சின்ன சின்னதாக வந்து வளர ஆரம்பிச்சிருந்தது. மற்றதெல்லாம் எப்போ வளரும்னு தெரியல. பட் இவர் கொடுத்து இந்த செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு அது பெருசாகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது செடி வச்சு அது வீணாக போகாமல் அது வந்து வளர ஆரம்பிச்சதுன்னா அது வந்து பெரிய சந்தோஷம் தான். ஸோ சாமிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த நெய்வேத்தியம் எல்லாம் கூட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை அந்த பாக்கு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி காமிச்சாச்சு. ஸோ திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுருந்தாங்க, காஞ்சிபுரம் இட்லி. அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து துருவலில் வந்து செய்வாங்க. அதனால் அதுவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட் ரோஸ்லாம் நல்லாவே வந்து பூத்துருந்துருக்கு. ஸோ காலையில் பார்த்த விட இப்போ ஒரு 3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பூத்துருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறப்ப. அது வீடியோவில் விட நேரில் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.